எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இரண்டு பொருள்களை ஒன்றாக சேர்த்து நிலைவாசலில் கட்டுங்கள். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, கட்டுக்கட்டாக பணம் சேரும் ரகசிய பரிகாரம். யாரிடமும் சொல்லாதீங்க அப்படின்னா, இதில் நான் தலைப்பு இந்த மாதிரி அதிர்ஷ்டக்காய் ப்ளஸ் பச்சை கற்பூரம்னு போட்டிருக்குது. நான் கேட்ட தலைப்பு இதை மாதிரி வந்துடுச்சு. அதனால் நான் சொல்ல போகிற விஷயம் வேறு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வசம்பு. இந்த வசம்பு என்பது நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்கம்மா. மிக மிக நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை வச்சு இந்த வசம்பை யூஸ் பண்ணுறதுனால நான் நிறைய வசம்பு வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்கட்டும், நல்ல ஒரு வசியமான பொருள், நல்ல ஒரு அருமையான தாந்திரிகமான பொருள். இது நம்ம வீட்டில் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த வசம்பு என்பது, இல்லைங்களா? அதனால் இந்த வசம்பை பேர் சொல்லாததுன்னு சொல்லி கேட்டு கூட வாங்கிட்டு வாங்க. இல்லை வசம்புன்னு கூட கேளுங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க போதும், சரிங்களா? அடுத்தது, அப்பப்போ கடைக்கு போகும்போது 10 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு ஒன்று தான் கொடுக்குறாங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்தது நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிகாரம். இந்த படிகாரம் என்பது நீங்கள் வீட்டில் சும்மா உங்கள் வீட்டில் கீழ் வீடு இருக்குது இல்லைங்களா, இது இப்போ காட்டுறது வசம்பு. அடுத்தது படிகாரம் நம்ம வீட்டில் வச்சோம்னா சும்மா வைங்களேன். தரையில் கட்டிலுக்கடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு டேபிள் கடியிலையோ ஒரு படிகாரம், பெரிய படிகாரம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்களேன். நம்மளுக்கு யாராவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அந்த காலோடைய கெட்ட அதிர்வலையை அந்த படிகாரம் உள்வாங்கிக்கும். கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படிகாரத்தை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அந்த படிகாரத்தை நம்ம வீட்டு அந்த கட்டிலும் கீழேயோ இல்லை டேபிளுக்கு கீழேயோ வைக்கலாம். சரி, இப்போ இந்த படிகாரம் ஒன்று எடுத்திருக்கிறேன். அடுத்தது வசம்பு ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசு முழுவதும் நீங்கள் இதை இப்போ இன்றைக்கி நான் ஆடி கடைசி ஞாயிறு, இன்றைக்கி கூட செய்யலாம். இல்லை நாங்கள் இன்றைக்கி நான் அந்த வீடியோவை நாளைக்கு தான்மா பார்த்தேன், அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் செய்யுங்கப்பா. மாலை நேரம், இரவு ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுருங்க வீட்டில். இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யும்பொழுது ஒரு நெய் விளக்கு என்பது வீட்டில் இருக்குன்னு ரொம்ப நல்லதுப்பா. ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. இதை மாதிரி செய்யுங்க. இந்த படிகாரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதே மாதிரி வசம்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேருற இடம். அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண வேண்டும் அப்படின்றதையும் வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். என் பிள்ளைங்க எல்லோரும் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க, அப்புறம் என்னோட பிள்ளைங்க, என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் மனசு முழுவதும் வேண்டிப்பேன். அதே மாதிரி இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் சிகப்பு கலர் துணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மஞ்சள் கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, வெள்ளை கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பச்சை கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எல்லாமே இது எந்த கலரில் வேணாலும் கட்டலாம். சிகப்பு என்பது எப்பவுமே பணத்துக்கு இழுக்கும் தன்மை கொண்டது. அதனால் சிகப்பு துணியில் நான் கட்டுறேன். இதை நம்ம ஒரு சின்ன ஒரு துணி அதிலேயே கொஞ்சம் கிழித்து இதை நல்லா முடித்தா நல்லா இறுக கட்டி அதிலேயே நம்ம நிலைவாசப்படியில் உள் நிலைவாசப்படியில் இதை கட்டிடுங்க. ஓகேங்களா? உள் நிலைவாசப்படியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கட்டிட்டேன், நான் சும்மா உட்காந்துக்கலாமாம்மா அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. வேலைக்கு போகணும். இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சால் கூட அதுக்கு இன்னொரு வேலை ஆல்டர்னேட்டிவாக தேட சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரவங்களாம் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு வேலையில் சம்பாதிக்கிறோம், அது போதும்னு நிற்காமல் இன்னொரு வேலையும் செய்யுங்கன்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி செய்யும் தொழில் தான் நமக்கு தெய்வம். அந்த தொழிலை நல்லா மேம்படுத்தும். நமக்கு வருமானத்தை ரெட்டிப்பாகும், கணவருடைய வருமானம் ரெட்டிப்பாகும், நமக்கு எதிர்பாராத பணவரவு வந்து சேரும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் பணத்துக்கு தான் பஞ்சம்ன்றவங்களுக்கு இந்த பண பிரச்சனை தீரும். இப்போ என்ன பண்ணணும், இதை கட்டிட்டு தீபம் காட்டலாம். இந்த தூபம் காட்டுறோம் இல்லைங்களா, அதை காட்டலாம். வத்தி தூபம் காட்டலாம். உள்வாசப்படியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது அப்படியே இருக்கட்டும். பெரிய பணக்காரர்கள்லாம் நிறைய இந்த மாதிரி முடிச்சு கட்டி வச்சுருப்பாங்க. யாரிடமும் சொல்லாதீங்க. ரகசிய பரிகாரம்.